வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். 26/11 மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் தஹாவர் ராணா என்ற தீவிரவாதி அமெரிக்காவிலிருந்து இன்று மதியம் டெல்லி கொண்டு வரப்பட்டார். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமய கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காரைக்காலில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள 2028 ஒலிம்பிக் போட்டிகளில் T20 கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி மும்பையில் கடல் மார்க்கமாக வந்து நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்தில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் ஏராளமான பொதுமக்கள், வெளிநாட்டினர் என 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்த 26/11 மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் தஹாவர் ராணா என்ற தீவிரவாதி இன்று மதியம் டெல்லி கொண்டு வரப்பட்டார். வழக்கு ஒன்றில் கைதாகி அமெரிக்க சிறையில் இருந்த ராணா இந்திய அரசின் தொடர் முயற்சியால் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இன்று மதியம் இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளார். இது பற்றி சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான நடவடிக்கைகள் மூலம் மும்பை தீவிரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டு இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ள ராணா கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். ராணா டெல்லி கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் தேசிய புலனாய்வு நிறுவனத்தின் தலைமையகம், பட்டியாலா நீதிமன்றம் மற்றும் தேசிய தலைநகரின் ஒரு சில பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் ராணா தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அவர் இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளார். தஹாவர் ராணா நாடு கடத்தப்பட்டு இந்தியா கொண்டு வரப்படுவதை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், இது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று குறிப்பிட்டார். இந்திய மக்களுக்கு தீங்கு விளைவித்த அனைவரையும் இந்தியாவிற்கு கொண்டு வருவது மத்திய அரசின் கடமை என்றும், இந்திய நீதிமன்றத்தில் ராணா வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள இருப்பது இந்திய அரசின் மகத்தான சாதனை என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அங்கு நடைபெற்ற ராமாயணம் தொடர்பான பொம்மலாட்ட நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். லென்கா மியூகோவா என்ற இந்திய அபிமானி ஒருவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி குழந்தைகளுக்கு பொம்மலாட்ட கலை மூலமாக கல்வி பயிற்றுவித்து வருகிறார். இந்திய கலாச்சாரத்தை ஸ்லோவாக்கியா மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுடன் ராமாயணத்தின் ஆழ்ந்த மாண்புகளையும் சிறப்பு அம்சங்களையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி அமைந்திருந்தது. விசித்திர கதைகளில் ஒளிந்திருக்கும் அழகு, ஸ்லோவாக்கியா குழந்தைகளின் கண்ணோட்டத்தில் இந்தியா பற்றிய பார்வை என்ற ஓவிய கண்காட்சியையும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிட்டார். இந்தியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தி கலாச்சார புரிதலை வளர்க்கும் விதத்தில் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி பகவான் மகாவீரரின் காலத்தால் அழியாத போதனைகளை சுட்டிக்காட்டி தமது சொந்த வாழ்க்கையில் பகவான் மகாவீரரின் போதனைகள் ஏற்படுத்திய ஆழமான தாக்கங்களை நினைவு கூர்ந்துள்ளார். பகவான் மகாவீரரின் போதனைகள் மற்றும் ஜெயின் சமூகத்துடன் பிரதமரின் நீண்டகால ஆன்மீக பிணைப்பை எடுத்துக்காட்டும் மோடி ஆவண காப்பக எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிற்கு பதிலளித்து பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் இவ்வாறு நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் பகவான் மகாவீரரின் கொள்கைகள் தாம் உட்பட எண்ணற்ற மக்களுக்கு பெரிதும் உத்வேகம் அளித்துள்ளன என்றும், மகாவீரரின் எண்ணங்கள் அமைதியான மற்றும் கருணை உள்ள பூமியை உருவாக்குவதற்கான வழியை காட்டுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி 45 அடி சாலை மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ஜெயின் சமய கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். புதுவை அண்ணா சாலை ஜெயின் கோவிலிலிருந்து இன்று காலை புறப்பட்ட மகாவீரர் தேர் பவனியில் ஏராளமான ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். தேர் பவனியின் போது பஜனை பாடல்கள் பாடப்பட்டன. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று புதுச்சேரியில் அனைத்து மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ என்னும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது. நாடு முழுவதிலுமிருந்து 346 பேர் தேர்வு செய்யப்பட்டு 6 மாத பயிற்சிக்கு பின்னர் அந்தந்த மாநில சைபர் குற்றப்பிரிவுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி முடித்த 10 பேருக்கு அதற்கான சான்றிதழை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் நேற்று டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கினார். டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சைபர் குற்றங்களை தடுப்பது, போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பது, காவல்துறைக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொடுப்பது உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், எம்எச்ஏல இருந்து டைரக்டாவே அவங்களே வந்து அதுல இன்வால்வ் ஆகி இன்னைக்கு எல்லா போன் கால்ஸ்லயும் கூட அவங்க எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு விழிப்புணர்வை, ஒரு எச்சரிக்கைக்கு பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சைபர் குற்றங்கள் இது மாதிரிலாம் வரும், இது எந்தெந்த வகையில வரும், ஆனா நம்ம எப்படிலாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி ஒரு சில நேரங்கள்ல இது மாதிரி சைபர் குற்றங்கள் நடக்குது. நடக்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு தான் இது மாதிரி அமைப்பை வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்ப தொடர்ந்து நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். எதிர்காலத்துல வரும்போது இதெல்லாம் மேக்சிமம் குறையறதுக்கான வழிவகைகளை நிச்சயமா இந்த அரசாங்கம் எடுக்கும். மற்ற வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அதெல்லாமே ஒன்னொன்னா வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த சைபர் கிரைம்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டடா இருக்கிறதுக்கு என்னென்ன கருவிகள் தேவையோ அதெல்லாமே உபகரணம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிளே வாங்கி இருக்கிறோம். அது மாதிரி இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் இதெல்லாமே இந்த வாட்டி வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். காரைக்காலில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் தமிழ் வருட பிறப்பு மற்றும் தொடர் விடுமுறைகள் காரணமாக இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் செயலர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை முகாம் நடைபெறும் என்றும் இந்த குறைதீர்ப்பு முகாமில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் நீட் 2025 நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான நீட் முதுகலை துரித பயிற்சி வகுப்புகள் துவங்கியுள்ளன. மாணவர்களுக்கு தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியிலும், மாணவிகளுக்கு அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்று பயனடையுமாறு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள 2028 ஒலிம்பிக் போட்டிகளில் T20 கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் 6 கிரிக்கெட் அணிகளும், மகளிர் பிரிவில் 6 கிரிக்கெட் அணிகளும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க உள்ளன. லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக் போட்டிகளின் நிகழ்வுகள் மற்றும் தடகள ஒதுக்கீடுகளுக்கு நேற்று நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ள மைதானங்கள் பற்றிய விவரங்கள் இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட உள்ளன. நடைபெறவிருக்கும் 2028 ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் உள்ளிட்ட 5 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட உள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூருவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு, டெல்லி அணிகள் மோத உள்ளன. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்தது. அது இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் இது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும். இதனால் இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 26/11 மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் தஹாவர் ராணா என்ற தீவிரவாதி அமெரிக்காவிலிருந்து இன்று மதியம் டெல்லி கொண்டு வரப்பட்டார். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமய கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காரைக்காலில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள 2028 ஒலிம்பிக் போட்டிகளில் T20 கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.